உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை நீக்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடுத்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அரசியல் போராட்டங்கள் மற்றும் சண்டைகளை தீர்க்க நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது என மீண்டும் மீண்டும் கூறியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் மற்றும் படங்களை பயன்படுத்தவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பெயருக்கு எதிராக வழக்கு தொடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் படங்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து திமுக மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சி வி சண்முகம் தரப்பிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். ஒரு வாரத்திற்குள் அபராதத்தை செலுத்தவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டுள்ளனர். அரசியல் நோக்கத்திற்காக சி வி சண்முகம் வழக்கு தொடுத்ததாக குற்றம் சாட்டிய திமுக எம்பி வில்சன் அவருக்கு விதிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசிடம் வழங்கவும் அதை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அபராத தொகையாக திரு சி வி சண்முகம் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் சி வி சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில் பயன்படுத்தலாம், தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கான வரியை 25% அறிவித்த ட்ரம்ப் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இறக்குமதி செய்வதாக கூறி மேலும் 25% கூடுதல் வரி விதித்துள்ளார். 25% வரி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் கூடுதல் வரி 21 நாட்களில் அமலுக்கு வரும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. புதிய வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை செலுத்த வேண்டியுள்ளது. இது சீனாவை காட்டிலும் 20%, பாகிஸ்தானை காட்டிலும் 31% அதிகமாகும். இந்தியாவிற்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்தது நியாயமற்றது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்ட அறிக்கையில் பல நாடுகள் தங்களின் தேசிய நலனுக்காக நடவடிக்கை எடுக்கும்போது இந்தியாவின் நடவடிக்கைக்கு மட்டும் கூடுதல் வரி விதிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேர்மையற்றது என்றும் உரிய காரணம் இல்லாதது என்றும் கூறியுள்ள ரந்தீர் ஜெய்ஷ்வால் இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் மட்டும் 12,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கவலை தெரிவித்துள்ளார். 40,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியில் 30-35% அமெரிக்க வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு 12,000 கோடி ரூபாய் நோக்கி இந்த வர்த்தகம் பாதிக்கும். இதை நாங்கள் சரி செய்ய இங்கிலாந்துடனோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அந்த ஆர்டர்களை அதிகரிக்க முயற்சி செய்வோம். 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட எல்லை பிரச்சினைகளுக்கு பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக சீனா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க மோடி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கான இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை மக்களுக்கு காணிக்கையாக்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2,500 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே இதை சாத்தியப்படுத்தி இருப்பதாக கூறினார். இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெறாத மாபெரும் வளர்ச்சி. இது சாதாரணமாக நடந்ததில்லை. பல்வேறு நெருக்கடிகள், அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். இரட்டை இலக்க பொருளாதாரம் திமுக ஆட்சியின் மணிமகுடம் என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தை எட்டி 11.8% இன்றைக்கு அந்த பொருளாதார குறியீடுகள் உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதற்கு திருப்பூர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகொலையே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கடையநல்லூரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறினார். நமக்கு பாதுகாப்பா இருக்கின்ற ஒரு அதிகாரிய, ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது?
தமிழ்நாட்டில் போதை புழக்கம் சகஜமாக இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை நீக்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடுத்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அரசியல் போராட்டங்கள் மற்றும் சண்டைகளை தீர்க்க நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது என மீண்டும் மீண்டும் கூறியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் மற்றும் படங்களை பயன்படுத்தவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பெயருக்கு எதிராக வழக்கு தொடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் படங்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து திமுக மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சி வி சண்முகம் தரப்பிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். ஒரு வாரத்திற்குள் அபராதத்தை செலுத்தவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டுள்ளனர். அரசியல் நோக்கத்திற்காக சி வி சண்முகம் வழக்கு தொடுத்ததாக குற்றம் சாட்டிய திமுக எம்பி வில்சன் அவருக்கு விதிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசிடம் வழங்கவும் அதை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அபராத தொகையாக திரு சி வி சண்முகம் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் சி வி சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில் பயன்படுத்தலாம், தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே குடிமங்கலத்தில் அதிமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தோட்டத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறை விசாரிக்க சென்றபோது தந்தை மற்றும் மகன்கள் வெட்டிக் கொன்ற நிலையில் 3 பேரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் தந்தை மூர்த்தி, மகன் தங்கபாண்டியன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் மற்றும் ஒரு மகனான மணிகண்டனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முகவேல் உடலுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால், ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், ஐஜி செந்தில்குமார், திருப்பூர் எஸ்பி கிரீஷ் யாதவ் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சண்முகவேல் உடலை டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் சுமந்து சென்ற நிலையில் உடுமலை மின் மயானத்தில் 30 குண்டுகள் முழங்க சண்முகவேல் உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள 2000 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட வாரியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடங்களுக்கு பட்டப்படிப்பு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் செப்டம்பர் 12ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்டில் நிலச்சரிவில் சிக்கிய 11 ராணுவ வீரர்கள் உட்பட 190 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை தாராலி கிராமத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி அந்த கிராமமே புதையுண்டது. ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கேரளாவிலிருந்து சென்ற 28 பேர் கொண்ட குழு உள்ளிட்ட பலரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். குறைந்தபட்சம் 75% வருகை பதிவேடு கொண்ட மாணவர்களே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மருத்துவ அவசர நிலை, தேசிய அல்லது சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பது, பிற தீவிர காரணங்களுக்காக செல்வது போன்றவற்றுக்கான ஆவணங்கள் இருந்தால் மேலும் 25% தளர்வு வழங்கப்படும் என்றும், வருகை பதிவுகளை முறையாக பராமரிக்காத பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிபிஎஸ்இ நிர்வாகம் கூறியுள்ளது. மாமல்லபுரத்தில் 9ஆம் தேதி அன்புமணி கூட்டியுள்ள பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆதரவு மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பாமக தலைவராக அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்து விட்டதாக கூறப்பட்டுள்ளது. கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட கட்சியின் நிறுவனருக்கே அதிகாரம் இருக்கும் நிலையில் அன்புமணி உள்நோக்கத்துடன் பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பெயிண்ட் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தால் வானுயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள்தான் இவை.
கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் உள்ள பெயிண்ட் கம்பெனியில் இரவு 9 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் அருகிலுள்ள அட்டைப்பெட்டி கம்பெனி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு கம்பெனிகளுக்கும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அப்போது 3 சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. தகவல் அறிந்து 8 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின.